Please subscribe Sadhguru Sai Creations. காலை எந்திரிக்கும் போதே பேக் பெயின் சிவியராக இருக்குது, இந்த ஷோல்டர் ஜாயிண்டில் பெயின் சிவியராக இருக்குது, காலை தரையில் ஊன முடியல, நடக்க முடியல, இந்த மாதிரி கண்டிஷன் இருக்கும். இந்த மாதிரி நிறைய காரணங்களால் அதுக்கப்புறம் மெனோபாஸ் டைம்லேயோ ஆண்களுக்கு ஒரு 50 வயதை கடந்து இருக்கக்கூடிய சமயங்களிலோ நமக்கு என்ன பண்ணணும்னா இந்த ஃபைப்ரோமயால்ஜியா அப்படின்ற கண்டிஷன் ஏற்படும். அடி வயிற்றில் ஒரு வலி இருந்துக்கிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் காஃப் மசில்ஸில் பெயின் இருக்குது, வெரிகோஸ் வெயின் இருக்குது அப்படின்னாலும் இல்லை உடலில் அதிகமாக கொலஸ்ட்ரால் லெவல் இருக்கிறவங்க, இல்லை நம்ம உடலில் எப்போவுமே ஒரு பெயின் இருந்துக்கிட்டே இருக்குது, தாங்க முடியாத வலி இருக்குது அப்படின்னாலும் பெரும்பாடு அப்படின்னு சொல்லக்கூடிய டிஸ்மெனரியா, அதிகமான ப்ளீடிங் இருக்கிற சமயத்திலோ இல்லை பாடி பெயின் இருக்குது வச்சுக்கோங்களேன், உடலில் இருக்கக்கூடிய வலிகள் மாயமாய் மாறியும். அது மட்டும் இல்லாமல் நம்ம டாக்ஸின்ஸ், பாடியில் இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ் எலிமினேட் ஆகணும். சத்குரு சாய் கிரியேஷன் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா ஃபிசிஷியன். உடலில் ஏற்படக்கூடிய வலி எப்போவுமே எனக்கு பெயினாக இருக்குது, காலையில் எந்திரிக்கும் போதே ரொம்ப டயர்டாக ஃபீல் பண்ணுறேன், ஒரு நாள் ஃபுல்லாகவே எனக்கு லேசினஸ் இருந்துக்கிட்டே இருக்குது, எந்த ஒர்க் எடுத்தாலும் அப்புறம் பண்ணிக்கலாமா, இந்த மாதிரி ஒரு அலுப்பாகவே இருக்குது அப்படின்ட்டு நிறைய பேருக்கு இந்த கண்டிஷன் இருக்கும். இது என்னென்னா சூளை அப்படின்னு சித்த மருத்துவத்தில் சொல்லுவோம். வாத நோய்களில் இதுவும் ஒன்று. சூளை அப்படின்னா நம்ம உடல் முழுவதுமே நம்ம ஏதாவது சின்ன சின்ன ஊசியை வச்சு குத்துற மாதிரியோ ஏதோ ஒரு அடிபட்டு நமக்கு வலி வந்த மாதிரி ஒரு வலி மூட்டுக்கள்லையோ இல்லை தசைகள்லையோ இருந்துக்கிட்டே இருக்கும். இதுதான் சூளை அப்படின்னு சொல்கிறோம். இந்த சூளை வகைகள் எல்லாத்துக்குமே நமக்கு சிறந்த மருந்துகள் சித்த மருத்துவத்தில் இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு பார்த்தோம்னா சில பெண்களுக்கு இந்த மெனோபாஸ் டைம் இருக்குது இல்லைங்களா, அப்போ தான் அதிகமான உடல் வலியானது ஏற்படுறத பார்க்குறோம். காரணமே தெரியாமல் ஒரு கண்டிஷன், மசில்ஸ் பெயின் இருக்குது, காலை எந்திரிக்கும் போதே பேக் பெயின் சிவியராக இருக்குது, இந்த ஷோல்டர் ஜாயிண்டில் பெயின் சிவியராக இருக்குது, காலை தரையில் ஊன முடியல, நடக்க முடியல, இந்த மாதிரி கண்டிஷன் இருக்கும். அதே மாதிரி ஃபைப்ரோமயால்ஜியா அப்படின்ற ஒரு கண்டிஷன் இருக்குது. காரணமே இல்லாமல் பெயின் பாடி ஃபுல்லாக இருந்துக்கிட்டே இருக்கும். அதாவது என்னென்னா உடல் முழுவதும் எனக்கு வலி இருக்குது, அசதியாக இருக்குது, அலுப்பாக இருக்குது, ஆனால் நான் எல்லா டெஸ்ட்டுமே எடுத்து பார்த்துட்டேன், ஸ்கேன் பண்ணி பார்த்தேன், எம்ஆர்ஐ எடுத்தேன், பிளட் டெஸ்ட் எடுத்தேன், எல்லாமே நார்மலில் இருக்குது, ஆனால் எனக்கு இந்த பெயின் மட்டும் குறைஞ்ச மாதிரியே தெரியல அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஃபைப்ரோமயால்ஜியா அப்படின்ற கண்டிஷனில் என்ன ஆகுனா உடல் முழுவதுமே ஒரு வலி இருக்கும். அதாவது நர்வ் எண்டிங்ஸ், நம்மளுடைய நர்வ் எண்டிங்ஸ் மசில்ஸில் எங்கே முடியுதோ அந்த இடத்துல நியூரோமஸ்குலர் ஜங்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த இடத்துல அஃபெக்ட் ஆகிருக்கு, இல்லை இன்ஃப்ளமேஷன், சம் இன்ஃபெக்ஷன் இருக்குது, நம்ம பாடியில் ஏதாவது என்சைம்ஸ் அதிகமாக செக்ரேட் ஆகுது, இந்த மாதிரி நிறைய காரணங்களால் அதுக்கப்புறம் மெனோபாஸ் டைம்லேயோ ஆண்களுக்கு ஒரு 50 வயதை கடந்து இருக்கக்கூடிய சமயங்களிலோ நமக்கு என்ன பண்ணணும்னா இந்த ஃபைப்ரோமயால்ஜியா அப்படின்ற கண்டிஷன் ஏற்படும். உடல் முழுவதுமே ஒரு தாங்க முடியாத வலி இருக்கும். இதை தாண்டி பார்த்தோம்னா சிலருக்கு ஆர்த்ரைட்டிஸ் ரிலேட்டடாக, அதாவது ஆர்த்ரைட்டிஸ் அப்படின்னு சொன்னால் மூட்டு வலிகள், இதுவுமே வாதம் தொடர்பாக வரக்கூடிய நோய்கள் அப்படின்னு சொல்லலாம். கழுத்துலையோ இல்லை இடுப்பு வலிகளோ அதிகமாக இருக்கும், மூட்டுக்கல்ல வலி அதிகமாக இருக்குது. இந்த மாதிரி கண்டிஷனில் பொதுவாக நேச்சுரல் பெயின் கில்லர் அப்படின்னு நிறைய இருக்குது. பொதுவாக நம்ம பெயின் கில்லர் அப்படின்னா ஏதாவது ஒரு வலினாவே நம்ம என்ன பண்ணுவோம், மஞ்சள் கலந்து பத்து போடுறது, இல்லை புளியும் மஞ்சள் சுண்ணாம்பு இதை சேர்த்து பத்து போட்டால் கொஞ்சம் வலி குறையும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நேச்சுரலாக இந்த பெயின் கில்லர் அப்படின்னு சொல்கிறது இதில் முக்கியமானது அப்படின்னு பார்த்தோம்னா கிராம்பு, லவங்கம் அப்படின்னு சொல்கிறோம். இந்த கிராம்புக்கு நமக்கே தெரியும், இந்த கிராம்புலேருந்து எடுக்கக்கூடிய ஆயில் என்ன பண்ணுன்னா இந்த எசென்ஷியல் ஆயில் ரொம்ப பாடியில் பெயின் இருக்குது இல்லை பல்வலி இருக்குன்னா நம்ம என்ன பண்ணுறோம், நேச்சுரலாக இந்த கிராம்பு தைலத்தை சின்னதாக ஒரு காட்டனில் வச்சு அந்த பல் வலி இருக்கிற இடத்துல நம்ம அப்ளை பண்ணிக்கிட்டு வரோம். கொஞ்ச நேரத்தில் அந்த வலி காணாமல் போகிறத பார்க்குறோம். இந்த கிராம்பு தைலம் சித்த மருத்துவத்தை பொறுத்த வரைக்கும் பல நோய்களை குணமாக்கக்கூடிய ஆற்றல் இதில் இருக்குது. இப்போ தலைவலியாக இருந்தால் கூட நம்ம என்ன பண்ணணும்னா இந்த கிராம்பு தைலத்தை பயன்படுத்தலாம். அதே மாதிரி பற்களில் வலி இருக்குன்னா ஒரு கிராம்பை எடுத்து பல்லில் வச்சு கொஞ்சம் நேரம் கடித்து வச்சுருந்தோம்னா அது சலைவாவோட, அதாவது உமிழ்நீரோட கலந்து என்ன ஆகுனா அந்த வலியை குறைக்க ஆரம்பிக்குது. இந்த கிராம்பு தைலத்தை பஞ்சில் நனைச்சி நம்ம பற்கள் இடையில வச்சுக்கலாம். இல்லை ரொம்ப தலைவலி இருந்தாலும் அங்கே அப்ளை பண்ணிக்கலாம். இல்லை மூட்டுக்களில் வலி இருக்குன்னா மற்ற தைலங்கள், அதாவது மற்ற தைலங்கள் அப்படின்னு சொல்லும்போது சித்த மருத்துவத்தில் வலிக்காக கொடுக்கக்கூடிய வாத நாராயண தைலம் அல்லது பிண்ட தைலம், இதில் பாதி அளவுக்கு நம்ம கிராம்பு தைலத்தை நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்சமாக லைட்டாக ஹீட் பண்ணி நம்ம தடவிக்கிட்டே வந்தோம்னா
வாதம் தொடர்பான வலிகள் குறைய ஆரம்பிக்கும். இதுவே பீரியட்ஸ் டைமில் எனக்கு மசில் கிராம்ப்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். மசில் கிராம்ப்ஸ்னால் அடி வயிற்றில் ஒரு வலி இருந்துக்கிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் காஃப் மசில்ஸில் பெயின் இருக்குது, வெரிகோஸ் வெயின் இருக்குது அப்படின்னாலும் இந்த கிராம்பு தைலத்தை நம்ம பயன்படுத்தலாம். முக்கியமாக உடல் முழுவதுமே ஒரு வலி இருந்துக்கிட்டே இருக்குது, அஜீரணம் இருக்குது அப்படின்னா இதற்கு லவங்காதி சூரணம் அப்படின்ற மருந்து ஸ்பெஷல் மெடிசனாக நம்ம சித்த மருத்துவத்தில் பயன்படுத்துகிறோம். இதை கிராம்பு சூரணம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த லவங்காதி சூர்ணத்தில் கிட்டத்தட்ட 20க்கும் மேற்பட்ட மூலிகைகள் சேர்ந்துருக்கு. ரொம்ப ஈஸியாக இதை நம்ம கன்சியூம் பண்ணிக்கலாம். யார் யாரெல்லாம் எடுக்கலாம் அப்படின்னா எந்த வயதில் இருக்கிறவங்களும் எடுக்கலாம். குழந்தைகளுக்கு இதை கொடுக்கும்போது ஒரு 3 சிட்டிகை அளவு வெந்நீரில் கலந்து கொடுத்தா போதும். எந்தெந்த கண்டிஷனில் இந்த லவங்காதி சூர்ணத்தை குழந்தைகளுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, பசியின்மை, மாந்தம், இல்லை குழந்தைகள் ரொம்ப டயர்டாக ஃபீல் பண்ணுறாங்க, ஒரு ஆக்டிவ்னஸ், ஒரு சுறுசுறுப்பாக இல்லாமல் இருக்குது. இந்த கண்டிஷனில் நம்ம என்ன பண்ணலான்னா லவங்காதி சூர்ணத்தை வெந்நீரில் கலந்து ஒரு நாளைக்கு ஒரு வேளை கொடுத்துட்டு வந்தாலே போதும். இதுவே நம்ம அடல்ட்ஸ் எடுக்கணும் அப்படின்னா இந்த லவங்காதி சூரணத்தை வயிறு மந்தமாக இருக்கிறவங்களா இருக்கட்டும், இல்லை உடலில் அதிகமாக கொலஸ்ட்ரால் லெவல் இருக்கிறவங்க, இல்லை நம்ம உடலில் எப்போவுமே ஒரு பெயின் இருந்துக்கிட்டே இருக்குது, தாங்க முடியாத வலி இருக்குது அப்படின்னாலும் இந்த லவங்காதி சூரணத்தை எடுத்துக்கலாம். இதில் முக்கியமாக பார்த்தோம்னா கிராம்பு தான் ஒரு மெயின் ஹெர்பாக இதில் நம்ம ஆட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா லவங்கப்பட்டை சேருது. அதுக்கப்புறம் சுக்கு, மிளகு, திப்பிலி, இது 3மே நம்ம திரிகடுகு அப்படின்னு சொல்லுவோம். இந்த 3 மூலிகையும் இதில் சேருது. ஜாதிக்காய், ஜாதிப்பத்திரி, மாசிக்காய், இந்த 3 மூலிகையுமே பார்த்தோம்னா நம்ம ஸ்பைசஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸ்பைசஸ்னால் நமக்கே தெரியும், மணமூட்டிகள். நம்ம இதை சாப்பிடும்போதே பசியை அதிகமாக தூண்டக்கூடிய ஆற்றல் இருக்கிறது. அதனால தான் வயிறு மந்தமாக இருந்தால் இதை நம்ம சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் வாய்விடங்கத்தோட ஸ்பெஷல் ஆக்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா வயிறை சுத்தமாக்கும், வயிற்றில் இருக்கக்கூடிய பூச்சிகளை வெளியேற்றும். அக்ரஹாரம், கோஷ்டம், இந்த 2 மூலிகையும் பார்த்தோம்னா வெப்பத்தன்மை இருக்கக்கூடியது. வெப்பத்தன்மை அப்படின்னு சொல்லும்போது லங்ஸில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்குது, நீண்ட நாட்களாக சளி தொந்தரவு இருக்குது, உடனே எனக்கு சைனஸ் ப்ராப்ளம் இருக்குது, தலைக்கு குளித்தாலே எனக்கு கோல்டு வருது, டஸ்ட் அலர்ஜி, இந்த மாதிரி ஸ்டாமினா குறைவாக இருக்குது அப்படின்னா இந்த 2 மூலிகைகளும், கோஷ்டம், அக்ரஹாரம், இந்த 2 மூலிகையும் ரொம்ப சிறந்ததுன்னு சொல்லலாம். இதுலேருந்து கற்ப மருந்துகளும் நம்ம நிறைய செஞ்சிட்ருக்குறோம். ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்பெஷல் மூலிகை எல்லாமே இதில் சேர்த்து தான் செய்யக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு மருந்து தான் லவங்காதி சூரணம் அப்படின்னு சொல்கிறோம். இது சிகிச்சா ரத்ன தீபம் அப்படின்ற நூலில் இதை பற்றி ரொம்ப விரிவாக சித்த மருத்துவத்தில் சொல்லியிருக்காங்க. இந்த சூரணத்தை 5லிருந்து 7 கிராம் அளவுக்கு வெந்நீரில் கலந்து ஒரு நாளைக்கு 2 வேளை, ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் சாப்பிடலாம். பெரும்பாடு அப்படின்னு சொல்லக்கூடிய டிஸ்மெனரியா, அதிகமான ப்ளீடிங் இருக்கிற சமயத்திலோ இல்லை பாடி பெயின் இருக்குது வச்சுக்கோங்களேன், ஸோ தொடர்ந்து உடல் வலி இருக்கிற நபர்கள் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் தலைவலி அடிக்கடி வருது, தைராய்டு சார்ந்த இஷ்யூஸ் இருக்குது, வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்குனாலும் இந்த லவங்காதி சூரணத்தை எடுத்துக்கலாம். முக்கியமாக பார்த்தோம்னா ஆர்த்ரைட்டிஸ் கம்ப்ளைண்ட் இருக்கிறவங்க, நான் முன்னரே சொன்ன மாதிரி இந்த லவங்காதி தைலம் எதற்கெல்லாம் பயன்படுத்துகிறோமோ அந்த வலிகள் இருக்கிறவங்க எல்லாமே இந்த லவங்காதி சூர்ணத்தை நம்ம பயன்படுத்தலாம். பொதுவாக இந்த கிராம்பு தைலம், இந்த லவங்காதி சூர்ணம், அதாவது கிராம்பு சூர்ணம், இது 2மே சித்த மருந்தகங்களில் கிடைக்கும். ஜென்ரலாக பெயின் இருக்குது அப்படின்னா இதை நம்ம எடுத்துக்கலாம். இல்லை சர்க்கரை நோயாளிகளாக இருக்கும் பட்சத்தில் பிற மருந்துகளோடு சேர்த்தும் இந்த சூர்ணத்தை நம்ம பயன்படுத்திட்டு வந்தோம்னா உடலில் இருக்கக்கூடிய வலிகள் மாயமாய் மாறியும். அது மட்டும் இல்லாமல் நம்ம டாக்ஸின்ஸ், பாடியில் இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ் எலிமினேட் ஆகணும், வலிகள் குறையணும் அப்படின்னாலும் இந்த லவங்காதி சூர்ணத்தை தாராளமாக பயன்படுத்தலாம். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.